வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆனியன் சட்னி, வெங்காய சட்னி எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க ஆனியன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நான் அதே ஸ்பூன் வச்சு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது அதே கரண்டியில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு சேர்த்த ஸ்பூன்லேயே அதே மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவு நல்லா வதங்கட்டும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது வெள்ளைப்பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அதே அப்போயே நீங்கள் வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதே எண்ணெயில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் வேணுன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு அரைவாசி வதங்கினதுக்கப்புறம் இதில் தேங்காய் சேர்க்கணும். தேங்காயும் புளியும் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் அரைவாசி வதங்கிடுச்சு. இதில் தேங்காய் சில்லு பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு 6 இது தான் சேர்க்குறேன். இது சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. இப்போது அதோடையே ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புளி சேர்க்கறது இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நான் நல்லா ஒரு பெரிய அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா புளியை ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காய் புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தேங்காய் புளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது தான் நான் உப்பு சேர்க்குறேன். எதனால்னா நம்ம வெங்காயம் தனியாகவும் பருப்பெல்லாம் தனித்தனியாக வதக்கினதுனால மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நான் சொன்ன மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பாத்திரம் தான் வச்சுக்கிறேன். நான் வதக்குனல அதே பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எப்போயுமே எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், நான் நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன். தேங்காய் சட்னிக்கு மட்டும்தான் கடலை எண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து தாளிப்பேன். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்தா மித்த சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை நல்லா காஞ்சிச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி எல்லாமே வதக்கி தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இது ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா ஒரு 10 செகண்ட் இந்த பாருங்கள். இப்போ பபிள்ஸ் வர மாதிரி இருக்குல்ல, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட சுவையான வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அந்த தேங்காய் ஒரு 2-3 சில் ஒரு 5-6 சில் போட்டேன்ல, அந்த சில்லு போட்டது அப்படியே வெங்காயம்லாம் அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ செம்ம வாசனையாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.